SMA டைப் 1 அப்படின்ற ஒரு ரேரான ஜெனடிக் டிசீஸ் இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ பாப்பாவோட ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜோல்ஜன்ஸ்மா, அது வந்து ஜீன் தெரப்பி. அதோட காஸ்ட் வந்து 16 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எங்களால தாங்கிக்கவே முடியல. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இப்படி ஒரு 16 கோடிக்கு ஒரு ஊசி இருக்குன்றத எங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்கு அப்படின்றதே எங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து பாப்பா வந்து பிறந்து வந்து 2-3 மந்த்ஸ் நல்லா தான் இருந்தாங்க. எந்த பிரச்சனையுமே இல்லை. நார்மல் பேபி எப்படி இருப்பாங்களோ கை கால்லாம் ஆட்டிட்டு அப்படிதான் இருந்தாங்க. 3 மந்த்ஸ் கழிச்சு அவங்களுக்கு தலையே நிக்கல. ஏன் இன்னும் நிக்கல, கை காலம் ஆட்ட மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு டாக்டர் போய் டயக்னோஸ் பண்ணோம். டாக்டர் போய் பார்க்கும்போது பாப்பாக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. சரி, பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா SMN1 அப்படின்ற ஒரு ஜீனே இல்ல. ஸோ உங்க பாப்பா SMA பேபி, அவங்களுக்கு வந்து டைப் 1 இருக்கு. டைப் 1 பாத்தீங்கன்னா ரொம்ப சிவியாரிட்டி ஜாஸ்தி. அவங்களுக்கு வந்து உயிருக்கே ஆபத்து. 16 கோடின்ற அந்த இன்ஜெக்ஷன் போட்டா மட்டும்தான் உங்க குழந்தை வந்து உயிர் பழக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வேற வழியே தெரியல. இப்போ நாங்க வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். எங்களுக்கு 16 கோடின்றது ரொம்பவே பெரிய விஷயம். யாராலுமே அதை புரட்ட முடியாது. சோ இப்ப வந்து எங்களுக்கு குழந்தைய காப்பாற்றணும்ன்றதுனால நாங்க மக்கள் கிட்ட இது நேரடியா கொண்டு வரோம். இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கம்மா? இப்ப வந்து இங்க நன்னிலம் சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள், அதுக்கப்புறம் சரௌண்டிங்ல இருக்கவங்க எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கம்மா? இப்ப நாங்க எங்களோட நேட்டிவ் பாத்தீங்கன்னா நன்னிலம், திருவாரூர் மாவட்டத்துல இருக்கோம். இப்ப நன்னிலம் பொறுத்த வரைக்கும் இப்போ இங்க உள்ள மக்கள் இதை கேள்விப்பட்டதும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது யாருக்குமே இங்க தெரியாது. இப்போ வர்ணிகா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு குழந்தை நம்ம ஊர்ல அஃபெக்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சு எல்லாரும் அவளுக்கு ஒரு தான் குழந்தையா, தான் வீட்டு குழந்தையா நினைச்சு எல்லாருமே டொனேட் பண்றாங்க. ஒரு சின்ன சின்ன ஸ்கூல் போற குழந்தைங்க கூட அவங்களோட சேவிங்ஸ் கொடுத்து குழந்தையோட ட்ரீட்மெண்ட்காக கொடுக்கறது வந்து பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எல்லாருமே இப்ப நன்னிலம்ல பாத்தீங்கன்னா நாளை பாரதம் அறக்கட்டளை இருக்காங்க. அவங்க வந்து இதுல வந்து ரொம்ப இறங்கி வேலை பார்த்து லைக் எல்லாத்துலயுமே ஒரு உண்டியல் எடுத்துட்டு போயிட்டு ஆபீஸ்ல, பஸ் ஸ்டாப்ல, கவர்மெண்ட் ஆபீஸ்ல, ஸ்கூல்ஸ்ல ரொம்பவே இதுக்காக வந்து குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்காக அவங்க ட்ரீட்மெண்ட்காக 16 கோடி எப்படியாவது கலெக்ட் பண்ணி நம்ம ஊர்ல இருக்க அந்த குழந்தைய எப்படியாவது நம்ம சரி பண்ணிடணும், எப்படியாவது அவளை நார்மலா குழந்தையா மாத்தணும் அப்படின்றதுனால ரொம்ப வந்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி உதவி வந்து எல்லா நாட்களுக்குள்ள அந்த ஊசியை வந்து போட்டாங்கணுமா? அந்த 16 கோடி மதிப்பு இருக்கக்கூடிய ஊசி. இப்ப ஜீன் தெரப்பி பாத்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து இமிடியேட்டா போடணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப அமெரிக்கால எல்லாம் பாத்தீங்கன்னா பிறந்த உடனே SMA இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா உடனே போட்டுருவாங்க. இப்ப நம்மளுக்கு வந்து அந்த கவர்மெண்ட், ஏன்னா அது அங்க மேனுபேக்சர் பண்ற ஒரு ட்ரக். நம்மளுக்கு வந்து இந்தியாவில வந்து இது கிடையாது, ஜீன் தெரப்பி கிடையாது, மேனுபேக்சர் பண்ணல. இது இம்போர்ட் பண்றதுனால இதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. அந்த மருந்து வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் மூலமா தான் இது அப்ளை பண்ணி தான் வாங்க முடியும். அப்ளை பண்ணனா அந்த லைசன்ஸ்டு டாக்டர், லைசன்ஸ்டு ஹாஸ்பிட்டலால தான் அது முடியும். ஸோ எங்களுக்கு வந்து இப்போ ரெஃபர் பண்ணியிருக்கிறது வந்து பெங்களூர் ஹாஸ்பிட்டல். இப்போ நாங்கள் போய் அந்த கன்சல்டன்ட் டாக்டர் போய் பார்த்தோம். பார்த்துட்டு அவங்க எங்களுக்கு வந்து இமிடியேட்டா குழந்தைக்கு நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருங்க, கஷ்டம்தான் இது 16 கோடின்றது உங்களால இது பண்றது, ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி இது வரைக்கும் தமிழ்நாட்டுல ஒரு 4 குழந்தைங்க வந்து ஜீன் தெரப்பி பண்ணியிருக்காங்க. அந்த மேடமே பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தி எங்களுக்கு சொன்னாங்க. இந்த மாதிரி இத்தனை குழந்தைங்க வந்து ஜீன் தெரப்பி தமிழ்நாட்டுல கிரௌட் ஃபண்ட் மூலமா அவங்க பேரண்ட்ஸும் இப்படிதான் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் முயற்சி வந்து பண்ணுங்க. குழந்தைய வந்து கண்டிப்பா வந்து நீங்க கஷ்டப்பட்டு பெற்றிருப்பீங்க, புரியுது. அவளை வந்து கிடைச்சோம். நீங்க வந்து உலகத்துல எங்கேயுமே இதுக்கு மருந்து இல்லைன்றது வேற, ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. சோ அதையே நம்ம குழந்தைக்கு போடக்கூடாது. நம்ம பக்கத்து ஊர்ல இருக்கிற தஞ்சாவூர்ல இருக்கிற குழந்தை பாரதிக்கு போட்டிருக்காங்க. இப்ப அந்த குழந்தை ரொம்பவே நல்லா இருக்காங்க, எந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு இல்ல. ஒரு நார்மல் பேபியா ஆகிறதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே அவங்க கிட்ட இப்ப இருக்கு. நான் அவங்க கிட்டயும் பேசினேன். ரீசெண்டா ஸ்ரீனிகான்ற குழந்தைக்கு போட்டிருக்காங்க. அவங்களோட ஹெல்த்லயும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது அஸ் அ பேரண்டா எனக்கு ஒரு ஹோப். நீங்க தைரியமா இருங்கம்மா. கண்டிப்பா 16 கோடி தொகை வந்து தமிழ்நாட்டு மக்களாலையும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க தைரியமா இருங்க, சரிங்களா? ஒரு குழந்தைய காப்பாற்ற துடிக்கக்கூடிய அந்த தாய் பாசமும் தாயினுடைய அன்பும் தாயினுடைய அந்த முயற்சியும் வந்து கண்டிப்பா வீண் போகாது. நீங்க தைரியமா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் எங்களால முடிஞ்ச வரைக்கும் சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய எல்லா யூடியூபர்ஸ், இன்ஃபுளுசர்ஸ், டெலிவிஷன் சேனல்ஸ்ல இதை பத்தி வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. இன்னமும் எவ்வளவு வீடியோஸ் அதிகமா போட முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோஸ் போடுறோம். உங்களுடைய ஜிபே நம்பரும் போன்பே நம்பரும் சொல்லுங்கம்மா. இந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களால முடிஞ்ச உதவியை கண்டிப்பா பண்ணுவாங்க. இப்ப பாப்பாக்கு நாங்க வந்து கிரவுட் ஃபண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ என்னோட ஜிபே நம்பர், இப்ப மதர் நான் தான் வந்து இதை இனிஷியேட் பண்ணிட்டு இருக்கேன், மேனேஜ் பண்ணிட்டு. என்னோட ஜிபே நம்பர் வந்து 6369428386.
சோ என் பேர் சௌந்தர்யா. நீங்க அமௌண்ட் டொனேட் பண்ணனா நேரா என்னோட அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். அதுவும் இல்லாம கிரவுட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்மா மெலா ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கு, கன்வீனியன்ட்டாவும் இருக்கு. எந்த ஒரு ஹர்டல் இல்லாம நீங்க வந்து அதுல டொனேட் பண்ணலாம். அதுக்கு வந்து லிங்க் நாங்க வந்து எல்லா போஸ்ட்லயும் இந்த கமெண்ட்ல போடுறோமா, இந்த வீடியோ லைவ்ல பாத்துட்டு இருக்கக்கூடிய கமெண்ட்ல அந்த மிலன் லேப்போடைய லிங்கையும் நான் போட்டு வரேன். அது மூலியமாவும் டொனேட் பண்ண சொல்றேன். மெயில் ஆப்ல வந்து லிங்க்கும் கொடுத்திருக்காங்க, QR கோடும் கொடுத்திருக்காங்க. இன்னொரு வாட்டி உங்களுடைய அந்த ஜிபே நம்பர் சொல்லுங்கம்மா. சார் என்னோட ஜிபே நம்பர் வந்து 6369428386. என் பேர் சௌந்தர்யா. சோ இப்போ சொல்லுங்கம்மா. குழந்தைய வந்து நம்ம எவ்வளவு சீக்கிரம் ஜீன் தெரப்பி கிடைச்சி அவங்களுக்கு நம்ம அது ஜோலன்ஸுமா அந்த இன்ஜெக்ஷன் நம்ம போடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க ஸ்பீடா ரெக்கவர் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சோ நம்ம தள்ளி தள்ளி போக அவங்களோட கண்டிஷன், அந்த உடம்போட அந்த வீக்னஸ் அதிகமாகும். மசிலோட வந்து அந்த வீக்னஸ் வந்து நாளடைவு வந்து அவங்க இழந்துட்டே இருப்பாங்க, செயலிழக்க ஆரம்பிக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து அந்த அளவுக்கு கண்டிஷன் ரொம்ப. எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்கம்மா? ஏன்னா இதே மாதிரி குழந்தைங்களுக்கு வேற யாராவது குழந்தைங்களுக்கு பாதிப்பு இருந்து அதை கண்டுபிடிக்காம விட்டுட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையில போய் முடியும் இல்லையா? சோ நீங்க எப்படி இந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சீங்க? அதை சொன்னீங்கன்னா பார்க்கக்கூடிய மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வு அடைவாங்க. சார் இப்போ பாப்பா வந்து ஜூலை மாசம் 3ஆம் தேதி பிறந்தாங்க சார். இப்போ அவங்க வந்து பிறந்த நார்மல் பேபி, ஃபுல் டேர்ம் பேபி. அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. பிறந்த உடனே கையில கொடுத்துட்டாங்க, ஐசியூலயோ எதுலயுமே வைக்கல. சரின்ட்டு நாங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டோம். 2-3 months நல்லா இருந்தாங்க. வேக்சின் எல்லாம் போட்டோம், கரெக்டா 45 days வேக்சின் எல்லாமே ஃபாலோ பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3rd month, அதுக்கப்புறம் 3.5 monthsல பாத்தீங்கன்னா யூஸ்வலா எல்லா குழந்தைங்களுக்கும் தலை நிக்க ஆரம்பிக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஓரளவுக்காவது நிக்க ட்ரை பண்ணுவாங்க. லிம்ஸ் கால்லாம் அசைப்பாங்க, உதைப்பாங்க, எல்லா அந்த மைல் ஸ்டோனுமே இருக்கும். இப்ப பாப்பா எதுவுமே பண்ணல, தலையும் நிக்கல, கை காலும் ஆட்டல. அப்படி இருக்க பட்சத்துல நாங்க கொஞ்சம் சரி வெயிட் பண்ணோம். ஒரு 4 monthsல தலை நிக்கும் அப்படின்னு நிக்கல. சரி அப்ப எங்களுக்கு சந்தேகம் வந்தது. உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். போகும்போது டாக்டர் பார்த்துட்டு கொஞ்சம் மசில் வீக்னஸா இருக்கு, சோ நீங்க நியூரோ பாக்குறது நல்லது. நியூரோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் இது கிடைக்கும், அவங்க வந்து சொல்லுவாங்க என்னன்ட்டு. உடனே சென்னை போனோம். சென்னை டாக்டர் சிவன் கேசவன் சொல்லிட்டு மேத் ஹாஸ்பிட்டல் இருக்காரு, அவரை போய் பார்த்தோம். அவரை போய் பார்க்கும்போது பாரு ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாரு பாப்பாக்கு. சோ பிளட் டெஸ்ட் எடுத்து நாங்க ஒரு 3 weeks ஆகும்னு சொன்னாங்க. சோ 3 weeks கழிச்சு எங்களுக்கு மெயில் வந்தது. சோ மெயில் வந்தபோது பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் அதுல பாத்துட்டு நாங்க ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டோம். உடனே டாக்டர் போய் பார்த்தோம். டாக்டர் போய் பார்த்த உடனே உங்க குழந்தைக்கு SMA type 1 இருக்கு அப்படின்னு எங்களுக்கு சொல்லிட்டாரு. சோ இது வந்து ஒரு ரேரான ஜெனடிக் டிசீஸ், எல்லாருக்கும்லாம் வந்துராது. ஒரு 10,000 குழந்தை, ஒரு லட்சம் குழந்தை தான் ஒரு குழந்தைக்கு தான் இது அஃபெக்ட் ஆகும், யாருக்கு வருதுன்னே சொல்ல முடியாது. அப்ப நான் கேட்டேன், சரி இது வரைக்கும் இந்த பிரெக்னன்சி டைம்ல நான் வந்து எவ்வளவு ஸ்கேன்ஸ் எடுத்துட்டேன், ஒரு 5 to 6 ஸ்கேன் நான் எடுத்துட்டேன் த்ரூ அவுட் மை பிரெக்னன்சி. பட் ஒரு ஸ்கேன்ல கூட இது சொல்லலையே ஏன் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இது எந்த ஸ்கேன்லயுமே கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து எந்த ஒரு பிரெக்னெண்டா நீங்க இருக்கும்போது